இங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் யாரும் பிரச்சனை செய்யவில்லை. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இல்லை. இந்த தூண் தான் தீபம் ஏற்றிய தூண் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒருவரை வழக்கு போட வைத்து அவசரமாக விசாரித்து தானே ஒரு விசாரணையை மேற்கொண்டு ஆய்வை மேற்கொண்டு நானே நேரடியாக போனேன் என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் ஒரு நீதிபதி. நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆணையிடுகிறார் உள்ளூர் போலீசுக்கு. CISF நீதிமன்றத்தில் காவலுக்கு வந்தவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது! எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது! சட்ட மீறல் இது, மரபு மீறல் இது, அநீதி இது. எப்படி இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியும்? உடனே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். நீ எல்லாத்தையும் மீறி அடாவடித்தனமாக ஒரு தீர்ப்பை தருகிற போது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்று எப்படி கட்டாயமாக இருக்க முடியும்? இந்த இடத்தில் திமுக அரசை நாங்கள் பாராட்டுகிறோம், காவல்துறையை பாராட்டுகிறோம். வாஞ்சிநாதன் இங்கு சொல்லும் போது இந்த பிரச்சனை உருவானதில் காவல்துறையும் அறநிலையத்துறையும் திமுக அரசாங்கமும் பிழை செய்து விட்டது என்று சொன்னார். திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பவங்க தான். நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றார். ஒரு அம்மா ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூறை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலைவர். மலையினுடைய பெயரை சிக்கந்தர் மலை என்று மாற்றுவதற்கான முயற்சி, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மதிக்க மாட்டேன் என்று இவர்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பிரச்சனை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும். அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய காங்கிரஸ் MP அவரும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவரின் மீதும் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும். என இந்து சொந்தங்கள், முருக பக்தர்கள் இன்று வாக்குப்பெட்டி மூலமாக நிரந்தரமான நியாயத்தை அவர்கள் தேட வேண்டும். நீதிமன்றம் நியாயம் கொடுத்தாலும் கூட அதை உடைப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முயலும் பொழுது இதை தவிர முருக பக்தர்களுக்கு வாய்ப்பில்லை. அதை நிச்சயமாக அவர்கள் நடத்தி காட்டுவார்கள் என்ற முழு நம்பிக்கை. இதை தாண்டி கேள்விகளாக கேளுங்க, பதில் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்படுவது தொடர்பாக வக்ஃபு வாரியம் இன்னைக்கு வாதம் நடத்திருக்காங்க. அதுல அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த நடைமுறையும் இவ்வளவு நாளா பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1920 இந்த வழக்கு மதுரை சப்கோர்ட்ல ஃபைல் செஞ்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த நடைமுறை இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் 1300 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில். தீபத்தூண் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்கு தான். இந்த நடைமுறை என்பது கடந்த 100 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை. அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீபத்தூணில் இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல, நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 RDO ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது 2ஆம் தேதி தர்கா அப்பீல் போல 3ஆம் தேதியும் தர்கா வரல. 4ஆம் தேதிக்கு மேலதான் திமுக தூண்டிவிட்டு தர்காவை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது மக்கள் எல்லோருக்குமே இந்த உண்மை தெரியும். இந்த வழக்கு உரிமையின் நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட வேண்டும். GR சுவாமிநாதனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு வக்கு சொல்லியிருக்காங்க. அண்ணே, வக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நீதியரசர்கள் முன்பு இந்த பெட்டிஷன் மலையினுடைய உச்சியில தீபத்தை ஏற்றணும். நீதியரசர் GR சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு.
மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு, அங்க தீபம் ஏற்றக்கூடாது. அந்த உச்சியிலிருந்து கீழே 50 மீட்டர் தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை? தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை. மலை உச்சியில ஏற்றணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை. அது தர்கா அங்க இருக்கு. அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். தூண் இருக்கும் இடத்துல எல்லாம் தீபம் ஏற்ற முடியுமா? நீதிமன்ற வாசல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறை அண்ணா, இங்கே அடுத்து வரேன்னா, இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏற்ற முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலே ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. சபரிமலை விவகாரத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காருன்னு திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். நல்ல கேள்வி, நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. பத்திரிகை நண்பருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சபரிமலையில என்ன தீர்ப்பு? இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது, இன்னைக்கு போலாம். அந்த தீர்ப்பை எதிர்த்தோம். திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு? இத்தனை நாளா தீபம் ஏத்தணும், இடையில ஏத்துல, இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு. சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது. இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு, நாங்க எதிர்ப்போம். இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்க ஆதரிப்போம். அதனால திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக, திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பவங்க தான். நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றாரு. ஒரு அம்மா ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலைவர்.